காரடையான் நோன்பு இது ஒவ்வொரு வருடமும் மாசி மாதத்தின் கடைசி நாள், அதாவது மறுநாள் காலையில் பங்குனி பிறக்கிறது என்றால் பங்குனிக்கு முதல் நாள் மாசி மாதத்தின் கடைசி நாளிலே காரடையான் நோன்பு செய்வது வழக்கம். இந்த காரடையான் நோன்பு வந்ததற்கு காரணம் சத்யவான் சாவித்ரி, கணவனே கண்கண்ட தெய்வம் என்று வாழ்ந்த சாவித்ரி தேவியினுடைய அந்த கற்பின் தன்மையை உலகமெல்லாம் அறிவதற்காக கௌரி என்கின்ற பராசக்தியானவள் நடத்திய நாடகம். யமனோடு சென்று யமனோடு வாதிட்டு தன் கணவனின் உயிரை மீட்டு வந்து அந்த சூரிய வம்சம் விளங்க வாழ்ந்து காட்டியவள் சத்யவான் மனைவி சாவித்ரி. அவள் கடைப்பிடித்த நோன்பு காரடையான் நோன்பு. இந்த காரடையான் நோன்பினை இந்த வருடம் சனிக்கிழமை காலை 10:30 மணியில இருந்து 11:30 மணிக்குள் புதிய மாங்கல்ய சரடு கட்டிக்கொண்டு கௌரி பூஜை செய்து கௌரி விரத கயிறையும் கட்டிக்கொண்டு கௌரிக்கு இனிப்பு அடை, கார அடை என்று 2 வகையான அடை, கார அடை செய்து நைவேத்தியம். காரடையான் நோன்பு. காரடையான் என்றால் பார்வதி பதி பரமேஸ்வரன் ஒரு அர்த்தம். ஆயுள், கணவனின் மேன்மை, கணவனின் தொழில் வளர்ச்சி, கணவனோடு நல்ல சிநேகம் என்பதற்காக செய்யக்கூடிய இந்த காரடையான் நோன்பினை நீங்கள் அனைவரும் நோற்று நலம் பல பெறுவீராக. மாசி